வணக்கம் நண்பர்களே, நான் ரோசன். வெல்கம் டு நிரோஷ் மீடியா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 நிமிஷத்தில் வாட்ஸ்அப் சிக்னலுக்கு நிகரான ஒரு chat ஆப்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணி அதை ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி அதுலேருந்து எப்படி காசு earn பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நிரோஷ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நீங்கள் மொபைல்லேயே செய்து கொள்ளலாம். நான் கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் லேப்டாப்பில் செய்கிறேன். கூகுளில் ஆப் கைஸ் 2 சர்ச் பண்ணுங்க. இதில் முதலாவதாக வாரத்தை கிளிக் பண்ணுங்க. இதில் தான் நாங்கள் எங்கள்கிட்ட chat apps செய்ய போகிறோம். செய்கிறதுக்கு முதல் நாங்கள் இதில் லாக்இன் பண்ணி கொள்ளணும். இதில் லாக்இன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்டினியூ வித் கூகுள்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் எந்த அக்கௌண்டால நீங்கள் லாக்இன் பண்ண போறீங்களோ நீங்கள் உங்களோட அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் என்னுடைய இமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் லாக்இன் பண்ண இப்படி தான் வரும். இதில் கிரியேட் நியூ ஆப்ன்றதுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க, நாங்கள் எந்த ஆப் கிரியேட் பண்ண போகிறோம்னு இதில் இருக்கு. இதில் வீடியோ கால் chat app இருக்குது, மெசேஞ்சர் வித் வீடியோ காலும் இருக்குது. மெசேஞ்சர் வித் வீடியோ கால் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு டெலிகிராம் மாதிரி வரும். வீடியோ கால் அண்ட் chat நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு சிக்னல் ஆப் மாதிரி வரும். நான் வீடியோ கால் அண்ட் chat கிளிக் பண்ணுறேன். இதில் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை செய்யலாம். அப்பின் தீம் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்டுக்கு நீங்கள் எதுவும் இமேஜ் கொடுக்க போறீங்கன்னா நீங்கள் அட்டாச் இமேஜை கொடுத்து நீங்கள் ஏதாவது இமேஜ் நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது டிஃபால்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலரில் பேக்ரவுண்ட் வேண்டதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதை ஒயிட் கலர்லேயே விடுறேன். இதில் கலர் தீம் அதுகள் நீங்கள் மாற்றிரெண்டா மாற்றிக்கொள்ளலாம், இல்லாட்டி டிஃபால்ட்டாகவே விடலாம். அடுத்து நான் இதில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எது இது செட்டிங்ஸுக்கு நான் இதில் செய்யலை. நீங்கள் விரும்பினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கலருக்கெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். இதில் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது இந்த ஆப்புக்கு நீங்கள் நேம் கொடுக்கணும். இந்த ஆப்பு நீங்கள் விரும்பின நேமை கொடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் நிரோஷ் மீடியான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு நாங்கள் ஆப்புக்குரிய அக்கௌண்ட் நாங்கள் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக நாங்கள் அக்கௌண்ட் கொடுக்கலாம், அல்லது நாங்கள் ஏதாவது அக்கௌண்ட் டிசைன் பண்ணியிருந்தால் நாங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறதே கொடுக்குறேன். கொடுத்து நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் ரீஃப்ரெஷ் ப்ரிவியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் இதில் உங்களோட ஆப் வந்து இதில் எப்படி இருக்குமென்று இதில் காட்டியிருக்கு. இதில் பாருங்கள் மேலே ஆரஞ்சு கலரில் இருக்குது, அதனால் லைட் ப்ளூக்கு மாற்றுறேன். இதில் ஆப் செட்டிங்ஸில் கொடுக்குறேன். கொடுத்து இதை ப்ளூ கலருக்கு நான் மாற்றிக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் இதில் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ளூ கலருக்கு மாறி இருக்கு. இப்போ நான் கிரியேட்ன்றதை கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஆப் வந்து கிரியேட் ஆகிக்கொண்டு இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஆப் கிரியேட் ஆகிட்டு இதில் நாங்கள் எங்களுடைய ஏபிகே ஃபைலை நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் டவுன்லோட் ஏபிகேன்றது அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் டவுன்லோட் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது இதில் இருக்க பார் கோட்டை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஃபோனில் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன், அதால் இதில் இருக்க பார் கோட்டை ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ அது அந்த வெப்சைட்டுக்கு போகும். இப்போ பாருங்கள் 2 பக்கம் 5 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணோன்னா உங்களோட ஆப் வந்து ஓட்டோவாக இதில் டவுன்லோட் ஆகும். இதில் பாருங்கள் கூடுதலாக வந்து ஏபிகே ஃபைலை வந்து எங்களோட ஃபோன் டவுன்லோட் பண்ண விடாது. நாங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தா தான் டவுன்லோட் ஆகும். இதில் ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏபிகே வந்து டவுன்லோட் ஆகிக்கொண்டு இருக்கு. இப்போ டவுன்லோட்டுக்குள்ள உங்களோட ஏபிகே ஃபைல் இருக்கு, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பேக்கேஜ் இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணுறேன்.
இதில் இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் இன்ஸ்டால் எனிவேன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு டன்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில் என்னுடைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்குது. நான் எதுவித ஐக்கானும் கொடுக்காதால இது வந்து டிஃபால்ட் ஐக்கான்லேயே வந்திருக்கு. நான் இதை கிளிக் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சோர்ஸ் கோட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்குன்ற அந்த வெப்சைட் வந்து சிக்னலில் சோர்ஸ் கோட்லேருந்து எடுத்திருக்கு. ஏன்னா இதில் பாருங்கள் ப்ரைவேசி பாலிசின்றதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் சிக்னலில் ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு இது போகுது. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுறேன். இதை எல்லாம் கொடுக்குறேன். இதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். ஃபோன் நம்பர் நான் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். ஓகே, உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். இதில் பாருங்கள் எனக்கு ஓடிபி வந்திருக்கு 51 39 52. நான் இதில் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இதில் உங்களோட ஜிமெயிலுன்ற பேர் தான் இதில் எடுத்துருக்கும். நீங்கள் உங்களோட விரும்பின பேரை நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளலாம். நான் என்னுடைய பேரை கொடுக்குறேன். இதில் லாஸ்ட் நேம், அடுத்தது நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நீங்கள் விரும்பினா அதில் ப்ரொஃபைல் போட்டோம் விடலாம். அடுத்தது உங்களோட பின் நம்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதை நீங்கள் விரும்பினா கொடுக்கலாம். அல்லது இதில் இருக்கிற மூலையில் இருக்க 3 டோட்டை கிளிக் பண்ணி டிசேபிள் பின்னன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் பின்னன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பின் கொடுக்க தேவையில்லை. இது வந்து உங்களோட சிக்னல் ஆப் மாதிரி தான் இது. இதை கொடுத்து இதில் பாருங்கள் இன்வைட் ஃப்ரெண்டுன்னு இருக்குது. இதை கொடுத்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு இன்வைட் பண்ணினா, ஆனால் அது சிக்னலை தான் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். பாருங்கள் இதில் பாருங்கள் signal.org இன்ஸ்டால் தான் வரும். ஏன்னா இது வந்து சிக்னலில் சோர்ஸ் கோட்டை காப்பி பண்ணினால இது வந்து சிக்னல் வருது. இதில் பாருங்கள் பென்சில் அடையாளம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் யாரோட செட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆளோட ஃபோன் நம்பரை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணுறேன். இதில் எந்த நம்பர்ன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களோட ஃபோன் நம்பரை பேஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் நியூ மெசேஜ்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள்டா மெசேஜ் பண்ணி அவையோட செட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு அவையிலும் இந்த ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அவையில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஏபிகே அனுப்பலாம், அல்லது இந்த ஆப்ஸுக்குரிய லிங்க் அனுப்பலாம். நாங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோர் லிங்க் இதில் அனுப்பிக்கொள்ளலாம். வாங்க இதை எப்படி ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி காசு earn பண்ணலாம்னு பார்ப்போம். இதில் பாருங்கள் மானிட்டேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ண சொல்லி இருக்குது. இதில் எனேபிள் அட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் பப்ளிஷ்ன்றதை கொடுத்தோம்னா எங்கள்கிட்ட ப்ளே ஸ்டோரில் வந்து அப்போ பப்ளிஷ் ஆகும். அதுக்காக நாங்கள் கூகுள் ப்ளே டெவலப்பர் கன்சோலில் $25 பே பண்ணி நாங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்ளணும். பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட ஆப்ஸை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். இதில் பாருங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்கள்கிட்ட ஆப்பை பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்து நீங்கள் உங்களோட ஆப்பை பப்ளிஷ் பண்ணி காசு earn பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி நீங்களும் ஆப் செய்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி காசு earn பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.